வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது யோசி அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்திங்கன்னா ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர். அதாவது நீட்டில் ஃபெயில் ஆகிற நம்ம ஹீரோ தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு காட்டு பகுதிக்கு போகிறாரு. அந்த மலை உச்சியிலேருந்து குதிக்கும் போது நம்ம புன்னகை மன்னன் கமல் மாதிரி பல கிளைகளில் மாட்டி ஒரு மாதிரி அறகுறையாக கீழே விழுறாரு. உளுந்தவர் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே மாட்டிக்கிறாரு. அந்த காட்டில் அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பார்க்குறாரு, அந்த காட்டிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. பொதுவாக ஒரு படத்துக்குள்ளே குறியீடு இருந்து பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட டைட்டிலே ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லுவேன். யோசி அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. உண்மையாகவே இந்த படத்தை நீ பார்த்தே ஆகணுமா, நல்ல 1க்கு 2 டைம் யோசி அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை புரிஞ்சிக்காமல் பார்க்குறது நம்மளோட தப்பு அப்படின்னே சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீக்வன்ஸே அமைச்சிருப்பாங்க. அதாவது வடிவேல் சொல்கிற மாதிரி, நான் ஏன்டா நடுசாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவன் பல மைல் ட்ராவல் பண்ணி, அதுவும் கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளேயா போவான் அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சி வைக்கும் போதே இந்த படம் எப்படி இருக்க போகுதுங்கிறத புரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காட்டு பகுதிக்குள்ளே நக்சல்ஸ் இருப்பாங்க, காட்டுவாசிங்க இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ரைவல்ரி இருக்கும். அண்ட் நம்ம ஹீரோக்கு ஒரு லவ்வும் வரும். ஆனால் அந்த லவ்வுக்கான டூயட் இருக்குல்ல, அதுக்கு பயங்கர மாடர்னான ஒரு காஸ்டியூமை போட்டு ஒரு பாஷான இடத்துல அந்த டூயட் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. என்னடா காட்சி அமைப்பு இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க அந்த தற்கொலைக்கு அகென்ஸ்டாக. அதுக்காக மொத்த படத்தையும் உட்காந்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.8 out of 5. கண்டிப்பாக இன்னுமே நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த டீமுக்கு. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.